நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வெல்கம். ரொம்ப பவரா ஆரம்பிக்கிறேன். சரி, ரைட். முடிவாக தாவேகா நண்பர்கள் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை மிக விமர்சையாக நடத்தி முடித்து வாழ்க்கையில கிறிஸ்துமஸ்ல வந்து நடக்காத புறம் நம்ம ஊர்கள்ல விநாயகர் சதுர்த்தி இதுல பூரா சங்கிகளுடைய அட்ராசிட்டி இருக்கும். இந்த அட்ராசிட்டி எல்லாம் தாண்டி ஹிந்து பண்டிகைல நடக்கிற அட்ராசிட்டி எல்லாம் தாண்டி இன்னைக்கு கிறிஸ்துமஸ்லயும் கிறிஸ்டின் அமைதியா கேரள் போய் சந்தோஷமா ட்ரம் அடிக்கிறவங்க விசேஷத்தையும் கெடுத்து விட்டாங்க. நல்லா இருக்க வீட்டுல சாணியை கொண்டு அடிச்ச மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை முடிச்சிருக்காங்க. வருஷம் கன்னியாகுமரியில அவங்க நல்லா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இவங்க கட்சி கொடி உள்ள போச்சு, நாசமா போச்சு. இல்ல கன்னியாகுமரியில மட்டும்தான் எப்பயுமே வீடியோ வரும். ஏன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப கிராண்டா கொஞ்சம் வெள்ளக்காரங்க அளவு கொண்டாடிட்டு இருந்தானுங்க. இப்ப கொஞ்சம் கட்சி கொடியை உள்ளே கொண்டு போய் ஆட்டி அதுக்கு பொதுமக்கள் வந்து ஏண்டா இங்க வந்து மேரி கிறிஸ்துமஸ்டா, நீங்க வந்து சாண்டா கிளாஸ கூட்டி வந்திருந்தா கூட பரவாயில்ல, விஜய் கூட்டி வரீங்க, விஜய் என்னடா பண்ண போறாரு இந்த கிறிஸ்துமஸ்க்கு அப்படின்னு சொல்லி உள்ள வந்து ஆட்நோட்டி பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருந்த பொதுமக்கள் அடிதடி அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் காட்டுவாசி தானே, அவங்க சவுத்தை தாண்டி அவங்க ஒரு மாதிரி காட்டுவாசி டீம் தானே கன்னியாகுமரி காரங்களும் அடிச்சு, ஏண்டா இப்பதான் போன வாரம் தான் வந்துட்டு மாமாக்கே வந்திருக்கீங்க நீங்க, இப்ப உடனே நீங்க வந்துட்டு அநியாயம் பண்ணக்கூடாதுல்ல சொல்லி அடிச்சு துன்புறுத்தப்பட்டிருக்கார்கள் தாவேகா. இது வந்து நீங்க வந்து செஞ்சது தப்பு, எங்க போனாலும் கொடியை காட்டுறது தப்புடான்னு சொன்னாலும் நாங்க வந்து முக்கியமான இடங்கள்ல போய் எங்க கொடியை காமிச்சு நாங்க அரசியல் பண்ணாதான் பாரு எப்படி ஒரு அரசியல்வாதிகளா இருக்காங்க. இங்க எல்லாம் விட்டு அடுத்து உனக்கு சபரிமலையில கொடி காட்டிட்டு போனதெல்லாம் அப்ப இதெல்லாம் பாத்தீங்களா? பாவம் ஐயப்பன் கேரளாடா, கேரளா தமிழ்நாடா இருந்தா கூட பரவாயில்ல, கேரளா சபரிமலை ஐயப்பன் கோயில போய் காட்டிடா பண்ண. அதுக்குதான் இப்ப வந்து சொல்லியிருக்கானுங்க இந்த மலேசியால நடக்கக்கூடிய இசை வெளியீட்டு விழாக்கு தம்பிகளா வந்துட்டு எங்க ஏறக்கூடாது, கைகால்கள் வந்து உடைக்கப்படுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சத்தமே இல்லாம ரோத்தா ரோத்தா நம்ம சொந்தக்காரங்க எவனாவது போய் அடி வாங்கிட்டு மிஷின் அடி வாங்கிட்டு மிஷின்ல இருந்து அடிப்பாங்கிறாங்க. ஒரு 3 அடி மட்டும் தான் அடிப்பாங்களாம். 3 அடி அடிச்சா வந்து ஒரு தழும்பு இருக்குங்கிறாங்க. சாவர வரைக்கும் அது இருக்கும். நம்ம என்ன போய் பேண்ட் அவுத்து பார்க்கவா முடியும் தழும்பு இருக்கா என்னன்னு. சரி ரைட்டு, ஆனா அது அந்த கொடூரமா இருக்கும்னு வச்சுக்கேன். இப்படி எல்லாம் போய் எவனும் தமிழ் சமூகத்தினர் ஆர்வ கோளாறுல வீட்டுல 1 லட்ச ரூபாய் அடப்பு போட்டு டிக்கெட் போட்டு விஜய் நான் பார்க்க போறாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்லபடியா நடந்துட்டு இருந்தாலும் திட்டுறா என்ன இருந்தாலும் அவங்க திட்டுனதெல்லாம் இருக்கட்டுங்க. நார்த் இந்தியாவுக்கு போங்க, உலகம் ஃபுல்லா நல்லா கொண்டாடி இருக்காங்க. இந்தியாலேயே தமிழ்நாட்டுல சூப்பரா கொண்டாடி இருக்காங்க. சரி, நம்ம மோடி மாடல் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. மேட்ருக்கு வாங்க. அங்க வந்து கிறிஸ்டின் ஜாமா வித்தவங்கள பூரா சங்கிகளை அடிச்சிருக்காங்க. கிறிஸ்டின் ஜாமாக்களை அடிச்சு நொறுக்கிருக்காங்க. கிறிஸ்டின்ஸையும் அடிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. நாட்டுல எதுக்கு கிறிஸ்டின் இருக்கணும்? இந்து நாடுறா அது. இந்து ராஷ்டிரா இல்ல, அவன் சொல்லும் போது அதான் சொல்றான், இந்து ராஷ்டிரான்னு சொல்லிதான் அடிக்கிறான். மகாராஷ்டிரா தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்து ராஷ்டிரா ஆயிருச்சா? இந்து ராஷ்டிரா. அரே ये हिंदू राष्ट्र है, इधर क्रिश्चियन का चलेगा नहीं, उठा ले இப்ப எப்படி வந்து வட மாநிலங்கள்ல நடக்குதோ அதேதான் இங்க இவங்க பண்றத பார்த்தா எனக்கு அதோடைய பிம்பம் மாதிரி தான் தெரியுது. இதே மாதிரிதான் திருப்பரங்குன்றத்துல வந்து இப்ப ஒரு புள்ளி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டை எப்படி அந்த மாதிரி மாத்தலாம், அடிச்சு நொறுக்குவோம், ரோட்ல துணி கடைக்காரனை போறோம் அடிப்போம். அடுத்து தாவேக்கான் கொடியை கொடுத்து கத்துமானுங்க. இன்னும் இவனுங்க ஆட்சிக்கே வரல, இப்பதான் ஒரு 2 வருஷம் பிறந்து குழந்தை இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல. இது பத்தாது அப்படின்னு கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் போடுற ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஃபங்க்ஷன்ல பல நிகழ்வுகள். ஒரு லேடிஸ் வந்து நான் தான் தூத்துக்குடியில பெரிய கையே அஜிதா அவங்க பேர் கரெக்டா? ஆமாமா, ரொம்ப நாள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்கல்ல அவங்கதான். அவங்க வந்துட்டு எனக்கு வந்து நான் தான் பெரிய ஆளு, ஒரு என்னைய விட்டுட்டு ஒரு டிக்டாக்ல ஆடும் ஒரு பிரபலத்தை போய் அந்த பிரபலம் ஆண்டதான பாத்துருப்போம். அந்த பிரபலத்தை போய் போடுறீங்களே, நான் வந்து 3 ஸ்கார்பியோ 3 இது எடுத்துட்டு வரேன், நான் இனோவால சுத்திட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் ஏதோ 4 கோடி ரூபாய் வரைக்கும் நான் செலவு பண்ணிருக்கேன் அப்படி ஏதோ கணக்கெல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு செலவு பண்ணி நான் இது இன்ஃபுளுசர் வச்சு எல்லாம் பண்ணி நீங்க என்னை மதிக்கலைன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற ஏற்கனவே மாவட்ட செயலர் இன்னொரு ஆள் போட்டிருக்காங்க, அந்த புசியை கரெக்ட் செய்து விட்டார். கரெக்ட்னா எப்படி செய்வாங்க? இல்ல ஆக்சுவலா வந்து இது கரெக்ட் செய்யறது அப்படின்றது 2வது விஷயம். இன்னொன்னு, புஷி ஆனந்துக்கும் இந்த அஜிதாவோட அண்ணனுக்கும் ஒரு பகை இருக்கு. இப்ப இதெல்லாம் விடுப்பா, அது ஏற்கனவே தூத்துக்குடிக்காரங்க அதுதாங்க. அதனாலதான் வந்து அஜிதாக்கு வந்து புஷி ஆனந்த் வந்து இது பண்ண மாட்டாரு. வந்து பொது செயலாளரை கரெக்ட் செய்த தூத்துக்குடி வாலிபர்னு போடுறாங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. கரெக்ட் செய்த கரெக்ட் பண்ணிட்டாரு அந்த ஊர் பொது செயலாளர் வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு போட்டிருக்காங்கல்ல. இல்ல கரெக்ட்னா எனக்கு அர்த்தம் புரியல. எனக்கும் புரியல. நான் சின்ன பையன்ல, எனக்கும் புரியல. அத சொன்னா நீ வந்து அவங்க குடும்ப பகையெல்லாம் சொல்லிக்கிருக்க, அது வேற இருந்துட்டு போதுல. இல்லைங்க, மெயினா இதுக்கான ரீசன் வந்து அவங்க அதான் சொல்றாங்க. அவங்க அண்ணன் மேல இருக்க வன்மத்தை புஷி ஆனந்த் வந்து இவங்க மேல காமிக்கிறாரு. நான் எந்த ஒரு பெண்மணி இனிமே நம்ம கட்சியில இருந்து எந்த ஒரு உயிரும் போகக்கூடாதுன்னு சொன்ன விஜய் அண்ணா, காருக்குள்ள வந்து ஒரு பொம்பளை விழுகிறாங்க, நிறுத்தி என்ன அந்த லேடிஸ்க்கு என்ன பிரச்சனை, என்னை வந்து பார்க்க சொல்லுப்பா, எதுக்கு வந்து ஒரு 20 பேர் 30 பேரோட கட்சிக்காரன் வந்து உள்ள விழுகிறானா, அந்த ஆள் நினைச்சிருப்பான் நம்ம ஆடியன்ஸ் போல
அவனுக்கு தெரியவே தெரியாது. எப்பயும் போல நம்ம லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரசிக்கிற மாதிரி இதையும் ரசிப்போம். பகல்ல பண்ண முடியாதுல்ல. ஏழை காருக்குள்ள சரி ஏத்துறா பாப்போம். இல்ல அவந்தால என்ன நினைச்சிருப்பான், அந்த ஆக்சுவலா அந்த என்ன பிரச்சனை ஏதுன்னே தெரிஞ்சிருக்காது. வந்து அங்க சொல்லிருப்பாங்க அவங்க ஃபேனுங்க, அவர் ஒரு லேடிஸ் ஃபேன், உங்களோட ஒரு 30 வருஷமா குஷி காலத்துல இருந்து 20 வருஷம் ஃபேனுங்க, அவங்க ஃபேன் வந்து உள்ள விழுந்துட்டாங்கன்னு சொல்லி மழுப்பிருப்பாங்க. உள்ள இருந்து கேட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து நியாயம் பேச வந்தாங்க. நியாயம் பேசினவங்க அது வந்தது யாரு? சிடிஆர். அத பேரை சொல்லக்கூடாதுன்னா நான் முடியாது. நீ ஏன்டா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க? அந்த பையன் வந்து அவர் வந்து பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு உள்ள போய் எல்லாரும் முடிச்சுட்டு எல்லாரும் இந்த முன்வாசல் வழியா ஒரு 25 பேர் உட்காந்துருக்காங்க. பின்வாசல் வழியா நம்ம லூஸ் மோகன் வந்து ஒரு கெஞ்சினாரு, மீடியாலாம் இருக்காங்க, கொஞ்சம் ஓரமா வாங்க பேசிக்கலாம். மீடியா இருக்கிறது எதுக்கு? நீங்க வந்த அநியாயத்தை எடுத்து போறது தானே. அதையும் ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க. பாலிமர் எல்லாம் பார்த்தா வந்து அதுல ஒரே ஒரு இதுதான் போட்டிருக்காங்க, ஒரு பெண் வந்து இது பண்ணிருக்காங்கன்னு ஒரே நியூஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனா இவங்க வந்து பேசுறது 5 டைப்பா போட்டிருக்காங்க. சரி ரைட், பெருமை பேசுறீங்க பேசுங்க. இதை தாண்டி பின்னாடி நம்ம 2-3 வாசல் வச்சிருக்கோம். எமர்ஜென்சிக்கு ரைடு வந்தப்போ ஓடுறப்ப போட்ட வாசல்கள் அதெல்லாம். அதனால நம்ம இனிமே அந்த வாசலையே பயன்படுத்திக்கோ. முன்னாடி வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. மாவட்ட சில கொடுத்தாதான் எந்திரிப்பேங்கிறாங்க. இதுல என்னன்னா, இந்த அஜிதா வந்து போராட்டம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 மணி நேரத்திலேயே போராட்டம் ஸ்டார்ட் பண்ண பரோட்டான்னு கேக்குதுடா எனக்கு. கேக்கும், பசிக்கிற டைம் ஆயிடுச்சுல, சாப்பிடுற டைம். ஒரு 2 மணி நேரத்திலேயே வந்து தூத்துக்குடியை சேர்ந்த மத்த பெண் நிர்வாகிகள் எல்லாம் வந்து இவங்க வந்து திமுகவுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி ஒரு பேனர். ஆளுங்கட்சிக்காரங்க வந்து என்னத்துக்கு தான் இவங்க திமுக வழி விடுவாங்க தெரியல. உங்க கட்சியில என்னாலும் நாங்க இதாடா அப்படின்ற மாதிரி திமுக காரங்க கேக்குறாங்க. ஏன்னா இல்ல அவங்க கொலா வராட்டி கூட மாநகராட்சிக்காரர்களை சொல்லி பனையூர் அலுவலகத்தில் குழா தண்ணி நிறுத்தி விட்டார்கள். நாங்க பாத்ரூம் போயிட்டு வெளியே வர முடியல நிம்மதியா, தண்ணி இல்ல. திமுக காரங்க செஞ்ச சதி எல்லாத்துக்கும் எவ்வளவுதான் கேஸ் ஏத்துவாங்க? அவங்க மேலேயும் ஏதாவது 1-2 ஏத்துக்கலாம். சரி, கொலை 42 பேரை போட்டு தள்ளீங்க, அந்த கேஸையும் எல்லாரும் மேலே ஏத்தி விட்டீங்க. அடுத்த ஒரு கேஸ் ஏத்தி விட்டீங்க. எல்லா ஊர்லயும் நாயக்கணக்கா அடிச்சு சர்வாதிகாரி மாதிரி நடத்தி இவங்களுக்கு மாநாடுக்கு அலௌடு கொடுத்தா அதெல்லாம் சந்தோஷமா பெருமையா ஏத்துக்கிட்டு நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொன்னா, நல்லபடியா போயிட்டு வாங்கினா இங்க எதிர்க்கிறீங்க, அடக்குறீங்க. திமுக காரங்க வந்து அப்படியே இவங்க வந்து செத்து போனா திமுக காரங்க பாதுகாப்பு கொடுக்கல, கட்சிக்காரங்க ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கலங்கிறாங்க. என்ன செஞ்சாலும் திமுக காரங்க சரி ரைட், அவங்க சரி ஆளுங்கட்சிக்காரங்க பழி ஒரு தப்பு இல்ல, போடட்டும் வாங்கட்டுங்கிற மாதிரி. இன்னொன்னு, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேசின இந்த நார்த் இந்தியாவில் நடந்ததுக்குமே வந்து எல்லாருமே அறிக்கை கொடுத்திருக்காங்க. சிஎம் அறிக்கை கொடுத்திருக்காரு, அவங்க கட்சி சார்பில் ஒரு 2-3 பேர் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த அறிக்கையை எடுத்து படிச்சு பார்த்தாதான் தெரியுது இவங்க எவ்வளவு சங்கியா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அறிக்கையை படித்து பார்க்கும்போது அதில் பாஜக என்ற வார்த்தை இல்லை. பாஜக மட்டும் இல்ல, ஒன்றிய அரசுன்னு கூட கண்டிக்கல, அரச கூட கண்டிக்கல. சிவகார்த்தியன் சொல்லுவாங்கல்ல, மீசைக்காரர்களே, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ரைட். அதை தாண்டி இப்ப பார்த்தா இவங்க கட்சியில வந்து ஒரு உயிர் கூட போக கூடாது அப்படின்னு. சரி, மாநாட்டுக்கு வந்து உயிர் போகாட்டி ஓகே, நீங்க இவர மருந்த குடிங்க அந்த மாதிரி ஆகி இப்போ 2 பேர் போன மாவட்ட செயலாளர் மிரட்டியதால் ஒரு தாவேகா நிர்வாகி மனம் தாழாமல் மருந்தை குடித்து விட்டார் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. இன்னொன்னு, நேத்து அந்த அஜிதா வந்து நேத்து இரவு வந்து மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல போட்டிருக்காங்களா? இல்ல விஷம் குடிச்சிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. 5 டேப்லெட் 6 டேப்லெட் போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தோம். எதுக்காங்க எங்க மாவட்ட செயலாளர் போஸ்டிங்காண்டி மருந்தெல்லாம் குடிக்கிறேன்? நான் கூட என்னமோ சரி படத்துல வர மாதிரி போல சும்மா குடிச்சிட்டு படுத்து சீன் போடுறாங்கன்னு பார்த்தா இந்த விஷயங்கள் விஜய்க்கு போகணுங்கிற அளவுக்கு அந்த அம்மா உயிரை விட கூட துணிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அந்த கார்ல வந்துருந்தாங்கல்ல, இவங்க எவனுக்குமே தெரியாது, அந்த அம்மா ஃபேனுன்னு அந்த நினைச்சுட்டு இருந்திருப்பான். யாரு இந்த மாதிரி உழுவுது பிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பவுன்சரை தூக்கி போட்டாங்க. அந்த அம்மா மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கேட்குது. இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு தெரிஞ்சிருக்காது. விஷம் குடிச்ச வரைக்கும் கூட தெரிஞ்சிருக்காது. இசை வெளியீட்டுல பிராக்டிஸ்ல இருப்பாரு அவர் போயிட்டு ரீச் ஆயிட்டாரு. நேரத்துக்குலாம் மத்த நேரம் வெள்ள சட்டை போட்டு போற, அப்படியே இப்ப மட்டும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அழகா. சரி, புசியானந்தோட காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்களா காலையில? வேற லெவல்ல எல்லாம் காஸ்டியூம் மாத்தி எல்லாம் கலர் ட்ரெஸ் போங்க எல்லாம் இன்னைக்கு ஒயிட் வீட்ல இன்னைக்கு கிடையாது, நம்ம முடிச்சுக்குவோம் அப்படின்னு. என்னை கேட்டா விஜய்க்கு அனைத்து தமிழ் சமூகங்களும் சேர்ந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணி அண்ணா கடைசி படத்துக்கு சொல்லி சோகமா ஸ்டேட்டஸ் போட்டு அண்ணனை அனுப்பி வைத்தால் இனிமே அண்ணன் படம் நடிக்க வர மாட்டாரு, அரசியலில் கலக்குவோம். 26ல தோத்ததுக்கு அப்புறம் அதானே இது போய் தானே. நீ எப்படி சொல்லலாம்? இதாவது பரவாயில்ல, ஜோசியக்காரங்க விஜய் வச்சு சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நான் வந்து அவருடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில பாத்திருக்கேன். என்னுடைய பழைய கால நண்பர் என்கிட்ட தான் அவங்க ஃபேமிலியை ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் ஜோசியத்துல பார்க்கும்போது ராஜயோகம்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா அவர் டயத்துக்கு வந்துட்டாரு. சுத்தி ஜோசியக்காரங்க ஏதோ வச்சு ஒரு அரசியல். அவரை நீங்க அசால்ட்டா நினைக்கலாம். இன்னைக்கு வந்து அவருக்கு 17-18% வாக்குகள் இருக்கு. அவர் வந்து 30% கூட வாக்குகள் போகலாம். இன்னும் 100 கூட சொல்லிக்கங்கடா. மறைந்த புதன் அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லி விஜய வேற டெம்ட் ஏத்தி விட்டு அந்த ரீல்ஸ் எல்லாம் விஜய்க்கு போயிடும். புரட்டாசி மாதத்துல இருந்து அவருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். தேர்தலில் பெரிய லெவலுக்கு விஜய் சாருடைய வலிமை இந்த 2026ஆம் ஆண்டு பார்க்கக்கூடியது. மாவட்ட செயலாளருக்கு ட்ரை பண்றவங்க மருந்து குடிச்ச நியூஸ் எல்லாம் போகாது.
இதெல்லாம் அசால்ட்டா போயிடும். அதனால அவர் வந்து ஜோசியக்காரங்க இந்த பக்கத்து விஜய் அரசியல் கூட எல்லா பேரும் சேர்ந்து நாங்கெல்லாம் இப்படித்தான் ஒருத்தர் ஊர்ல ஒழுங்கா பால் ஊத்திக்கு இருந்தாரு. நாங்கெல்லாம் சேர்ந்துட்டு அப்புறம் ஃபுல்லா யங்ஸ்டர்ல ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருந்தோம்ல, தெரியும்ல மூஞ்சி பத்தி தெரியும்ல. நாங்க போயிட்டு அண்ணே நீ ஏரியால இருக்க எல்லாத்துக்கும் பால் ஊத்திக்கிருக்க உடனே எல்லா பேத்துக்கும் தெரியும், வானே கவுன்சிலர் நில்லுங்க. வழக்கமா கவுன்சிலர் தானே ஸ்டார்டிங் போஸ்டிங், கவுன்சிலர் நிப்போம்னே சுயேட்சையா நிப்போம் அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் ஊருக்கு பூரா பால் ஊத்துறவங்க ஒழுங்கா பால் ஊத்திக்கிறவங்க பிடிச்சி சம்பாதிச்சு சேர்த்த காசு வரும். நாங்கெல்லாம் சேர்ந்து அண்ணே காசு போட்டு இருங்க வீட்டுக்கு போயிட்டு கிஃப்ட் கொடுப்போம்னே, நம்ம பால் 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஊத்துனேன் அப்படின்னு சொல்லி பால் தானே அத்தியாவசியம் சொல்லி மண்டையா கேள்வி அந்த 6 லிட்டர் பால் சேர்த்து ஊத்திட்டு இருந்தேன். அண்ணே எனக்கு ஓட்டு போட்டுருக்குன்னு சொல்லி 1/4 லிட்டர் ஊத்துறது சேர்த்து நட்டமாய் போயிட்டான். கடைசியா பார்த்தா ஓட்டு பார்த்தா மொத்தத்துக்கே சில்லற கணக்குல தான் வாங்கினா. அப்படி 200 சில்லறையா 300 சில்லறையா வாங்கினாரு. அதுவும் சொந்தக்காரங்க போட்ட ஓட்டு போல, மீதி பூரா வழக்கமா போற கவுன்சிலர் போட்டு விட்டாங்க. அதே மாதிரி இருந்தாலே அவன ஒருத்த மண்டை இப்ப அந்த ஆள் போய் வேற பண்ணையில பால் வச்சுக்கிட்டாரு. எங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு சரி அடுத்த எலெக்ஷன்ல பாப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியேதான் ஒருத்தன் வாழ்க்கைக்கு எடுத்து போட்டோம்னு வைங்களேன். சரி ரைட் அண்ணே ஒரு நாள் கண்டிப்பாக எம்எல்ஏ ஆவாரு, அதுக்காக காத்துன்னு இருக்கோம். இப்படி எல்லாம் நாங்களாம் பொட்டியை கட்டி ஒரு பால்காரனை பாவம் பொழைக்க விடாம பண்ணோம். அது மாதிரி சுத்தி விஜயனை சுத்தி இருக்க எல்லாருமே விஜயனை பொழைக்க விடாம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அடுத்து பார்த்தா விஜயனை சுத்தி இருக்கிற விழுதுகள் ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி போய் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் இதெல்லாம் கூட கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க வந்து நாங்க வந்து திமுக வந்து பாகிஸ்தானா டைரக்டாவே சொல்லுவாங்க மாதிரி, ஏடிஎம்கே வந்து ஆஸ்திரேலியாவா. ஏன்னா பாகிஸ்தான் நல்ல டீம்ல ஆஸ்திரேலியா மொக்க டீமா. அப்ப நீங்க இன்னும் லீக் மேட்சே ஆடலடா, அதுக்குள்ள இப்ப நீங்க ஃபைனல்ஸ் செலக்டே ஆகலவங்க. அவங்க கிரிக்கெட் விளையாட தெரியுமா தெரியாதானே தெரியல. சரி இதை தாண்டி அவர் போய் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஏடிஎம்கேவை நாங்கள் தோக்கடித்து விட்டோம். ஏடிஎம்கேவோட இடத்தை தான் நாங்க வேணும், எங்களுக்கு எதிர்கட்சி இருந்தாலே நாங்க பெரிய ஆளு. நாங்க வந்த எலெக்ஷன்லயே எதிர்கட்சியா வந்துருவோம், இல்ல ஆளுங்கட்சி ஆயிருவோம். நாங்க முதல்வன் படம் மாதிரி நாங்க வந்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து போட போறோம், ஓட்ட போட்டு அண்ணனை உட்கார வைக்க போறோம். அண்ணன் அதுக்கப்புறம் பண்றதெல்லாம் பார்த்து தமிழ்நாடே பயந்து போயிடும், ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா பொம்பளை ஆள் உழுகுது, அது என்னன்னு கேட்க, அது காரை மறிக்கிறாங்க ஃபேனுக்கு வித்தியாசம் தெரியாதா? இல்ல அட்லீஸ்ட் வண்டி இப்படி கையில தான் போட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அவ்வளவு நாள் உனக்கு என்னதான் விவரம் தெரியாத, அறிவு இல்ல. சரி இப்படி ஆளுக்கு முன்னாடி சீட்ல உட்காந்துருக்காரு, முன்னாடி சீட்ல உட்கார்ந்ததுனாலதான் பயந்துட்டாரு. இன்னும் இப்ப இந்த அம்மா அந்த மருந்து குடிச்சிருச்சு, அந்த அம்மா வந்துட்டு இப்ப ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த ஊருக்காரங்க அங்க ஊரா பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அந்த அம்மா வந்து போராட்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்தப்பயே அவங்க ஆதரவாளர்களா சொன்னது, நீ மாவட்ட செயலாளர் மட்டும் கொடுக்காம இரு, தூத்துக்குடியில உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அது ரைட்ரா, அதெல்லாம் வந்து ரவிடிசன் அதை விடுங்க. ஆனா இப்ப கொடுக்கலன்னா ஊர்ல பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுவியா, ஏதாவது உடைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, திமுக ஏன் பார்த்து கொள்ளவில்லை, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். திமுக தான் ஏவி விட்டுச்சு, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஆனா பாத்துக்க வேண்டியது என்ன, நாங்க ஏண்டா இருக்கிற ஒழுங்கா இருக்க ஊரை மண்டகோலர் ஆக்கி விட்ட. சரி மண்டகோலாயிட்ட முடிஞ்சளவு காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். உன் கட்சினால வர பிரச்சனையாவது சமாளிக்கலாம், உன்னால வர பிரச்சனையே ஏதோ அடுத்தவங்க கேஸ்ல சாமியார் கேஸ் ஏத்தி விட்டுற. உன் கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனையை சமாளிடானா மாவட்ட சில கலகம் அலைகிறாங்க. எல்லா ஊர்லயும் இப்ப ஒரு 4-5 ஊர்ல இப்ப பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து காசு வாங்கிட்டாரு, புசி வந்து இவ்வளவு காசு வாங்கியிருக்காரு, புசி இதாண்டா வாய்ப்பு இப்போதைக்கு, இது கோல்டன் பீச் ராக் பீச், இப்பயே வாய்ப்பு இருக்கும்போது தூற்றிக்குள்ளும், காற்றுள்ள போதே ஏத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு புசியை வந்து போஸ்டிங் மாவட்ட சிலருக்கு எவ்வளவுப்பா, நான் ஜெயிச்சோம்னா நீ தானே சம்பாதிக்க போற. புசி இத்தனை வருஷம் ரசிகராக இருந்ததற்கு சரி விஜய் நாள் வாழ்கிறார். சரி இப்படி எல்லாம் இங்க கட்சி இருக்கு, இங்கிட்டு ராஜ்மோகன் அவங்க அநியாயம், லோயலா மணி வெளியே போய் நாங்கள் வந்து சரத்குமார் எல்லாம் முழுக்க வச்சிருக்காங்க. டிவிகேன்றது மிகப்பெரிய கட்சி கிடையாதுங்க, உங்களுக்கு தான் அது பெரிய கட்சியா தெரியல, எனக்கு அது பெரிய கட்சியா தெரியாதனால. சரத்குமார் தெளிவா பேசுறாரு, நான் கட்சி ஆரம்பிச்சேன், அடுத்து பாஜக நான் போய் சேர்ந்தேன், அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படி கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்க வந்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிற தப்பு. திமுகவா இருக்கட்டும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தாங்க, எம்ஜிஆருமே திமுக இருந்துதான் வெளியே போய் தான் பண்றாங்க. நீங்க எப்படி வருஷத்துல இருந்தே இந்த கட்சியை வைத்து நாங்கள் ஆட்சி பிடித்து தமிழகத்துக்கு நல்லது செய்வோம் எப்படி உங்களால சொல்ல முடியுது? இது தப்புங்க. நீங்க உங்களை யாரும் ஆட்சிக்கு வர வேணாம்னு சொல்லல, எந்த கருமும் சொல்ல, என்ன மாதிரி பண்ணி தொலைங்கடா. ஆனா உங்களுக்கு டைம் வேணும்டா. நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருக்க மீடியா இது வச்சுட்டு நீங்க பண்ணலாம்னு நினைச்சாலும் இது சாத்தியம் இல்லைன்னு சொன்னா அந்த அளவுக்கு கடிச்சு வைக்கிறாங்க. ஆமா, அவர்லாம் நைட்டா கட்சியை கலைச்சாலும் அவருக்கெல்லாம் பதில் சொல்லி எங்களுடைய கௌரவத்தை நாங்க குறைச்சுக்கிறோம். லோயலாமணி சொல்றோம், லோயலாமணி சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபி கட்சியோடு இணைத்த ஒரு நபர் தான் சரத்குமார் அவர்கள். அவர்களுக்கு பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. மிட் நைட்ல கட்சியை கலைச்சவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? எங்க என்ன கௌரவம்? ஒரு கௌரவம் இல்ல, பூரா போய் டிபேட்டுக்கு பல்பு வாங்கிக்கிறீங்க. எந்த கௌரவம்னா ஃபர்ஸ்ட் 5 தலைவர்கள், அடுத்து எம்ஜிஆர், அண்ணா, இப்ப அம்மாவை சேர்த்த கௌரவம் தான் இவங்க கௌரவம். ஏன்னா 7-8 பேர் சேர்த்துட்டாங்களா? அதான் இவங்க கௌரவம் சொல்றேன் நானு. மேல பூரா போட்டோவா போடுவாங்க, இந்த ஜாதி மீட்டிங்ல பூரா போட்டோவா, அந்த ஜாதியில வந்து பழைய அக்யூஸ்டா அந்த போட்டோலாம் போடுவாங்க முன்னாடி. அந்த மாதிரிதான்
இவர் அந்த வேலை பார்த்தாரு, அதனால இவர் வந்து ஒரு பெரிய தலைவர், இவர் வந்து போராட்டத்துக்கு போனாருன்ற மாதிரி இவங்க ஊரா இருக்கிற எல்லா தலைவரும் இன்னும் கலைஞரை இழுக்காம இருந்தாங்கனாலே பெரிய விஷயம். இன்னும் ஆளுங்கட்சியில கலைஞரை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க. ஆமா, இல்ல அடுத்து அதுவும் சொல்லுவாங்க, கலைஞரை நாங்கள் எதிர்ப்பது ஸ்டாலினை மட்டும்தான், கலைஞரை நாங்கள் எதுவும் சொல்லல. அப்பாவா இருக்கலாம், ஐயாவுக்கு சிஎம் ஐயாவுக்கு அவர் அப்பாவா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அவர் வந்து வழிகாட்டியா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லி ஏன் இழுப்பாங்க. யூஸ் பண்ணலாம்ல சொல்லி இன்னும் இவர் கலைஞர் போட்டோவை யூஸ் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். செய்யற அளவுக்கு அவங்க டேலண்டான விஜய்ட்ட ஒரு half an hour உட்காந்து நைட் 8 மணிக்கு மேல பேசினா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஆமா, சரி நீ ஷோ முடிச்சுக்கோங்க, மாதிரி ஃபன்னா போயிட்டு இருக்கு. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. நானும் மதுரை காரன் தான்டா.